ஹாய், இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா லாஸ்ட்டு இந்த ஒரு 2 to 3 டேஸாக மார்க்கெட் வேர்ல்டு வைடு எல்லா மார்க்கெட்டும் டவுன் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ரஷ்யா அண்ட் உக்ரைன். ரஷ்யா உக்ரைன் தெரியும், ரொம்ப நாளாகவே நாங்கள் இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் அதுவும் இன்னும் அந்த வார் தீவிரமடையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ட் இருக்குது. அது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னாச்சு அப்படின்னா, ஈரானில் ஹமாஸ் தலைவரை மர்டர் பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த ஒரு ப்ராப்ளத்தினால என்ன ஆகுது அப்படின்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இந்த வார் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் ஒரு ரீசன். தேர்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா, இந்த சமயத்தில் ரஷ்யாவும் சைனாவும் என்ன பண்ணுறாங்கன்னா இது போர் பயிற்சி எடுக்கிறாங்க. இதெல்லாம் உலக நாடுகள் பார்த்துட்ருக்காங்க. ஓகே, ஸோ இதனால் ஏன்னா இது போர் பயிற்சிக்கும் போது ஏன்னா ரெண்டுமே ஒரு பெரிய வல்லரசான கண்ட்ரி. அதனால் ஒரு பெரிய ஒரு இஷ்யூ வரத்துக்கு, தேர்ட் வார் வரத்துக்கான பாசிபிள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூ. இது ஒன்று. ஃபோர்த்து பார்த்திங்கன்னா, ஜப்பானில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய கரன்சி. ஸோ என்ன நடந்திருக்குன்னா, ஜப்பானை பொறுத்த வரைக்கும் டெவலப்டு கண்ட்ரிங்கிறதுனால அவங்களுடைய பேங்க்கில் கேஷ் டெபாசிட் பண்ணோன்னா அவங்க கேஷ் டெபாசிட் பண்ணுறவங்க தான் சார்ஜஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்தியாவில் அப்படி இல்லை. இந்தியாவில் நம்ம கேஷ் டெபாசிட் பண்ணோன்னா என்ன நடக்கும், பேங்க் நமக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஆனால் ஜப்பானில் அப்படியே உல்ட்டாவாக இருந்துச்சு. பட் அது என்னாச்சு அப்படின்னா, அங்கே இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது ஜப்பான் மக்கள் ஜப்பானில் இருக்க பேங்க்கிட்ட கடன் வாங்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிலையும் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லைங்க. 0.25 0.01 அப்படிங்கிற லெவலில் இருந்து 0.25 அவ்வளோதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அது இன்க்ரீஸ் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த ஃபண்டை எல்லாத்தையுமே மக்கள் ஜப்பானோட மக்கள் என்ன பண்ணாங்க, ரிடம்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுவும் ஒரு காரணம். ஓகே, ஸோ இப்படி எல்லா காரணமும் சேர்ந்து தான் மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான ஒரு ரீசன். இதுக்கு ஒரு சிம்டம்ஸாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுடைய இன்வெஸ்டர் தந்தைன்னு சொல்லுவாங்க, வாரன் பஃபெட். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆப்பிளோட ஸ்டேக் க்ளோஸ் அபவுட் 50%, 2 குவார்ட்டரில் 50% ஸ்டேக் என்ன பண்ணாரு, சேல் பண்ணியிருக்காரு. ஸோ க்ளோஸ் அபவுட் $280 பில்லியன் அளவு கேஷ் ரிசர்வ் வச்சுருக்காரு. $280 பில்லியன் அப்படின்னா இந்தியன் ருபீஸில் க்ளோஸ் அபவுட் 23 லட்சம் கோடிங்க. 23 லட்சம் கோடி அமௌண்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேஷாக ரிசர்வ் வச்சுருக்காரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்குது அப்படின்னா, மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிள் இருக்குங்கிற ஒரு இன்டைரக்டாக ஒரு சிம்டம்ஸ் இருக்குங்கிறத நம்ம இதில் பார்க்கணும். தென் இது எல்லாமே ஒரு காரணங்க மார்க்கெட் இறங்குறதுக்கு. இதை விட முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. அதுதான் இங்கே ரொம்ப நம்ம பார்க்க வேண்டியது. என்ன அப்படின்னா, நார்மலாக ஒரு ஷேர்ஸ் ஒரு ₹100 வாங்குகிறோன்னு வச்சுக்காங்களேன். ஸோ ஒரு ₹200, ₹150, ₹200 இன்றைக்கி மார்க்கெட் கண்டிஷன் இருக்குது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஓவர் வேல்யூவேஷன் சொல்லுவாங்க. வெயிட்டேஜ், ஓவர் வெயிட்டேஜ்னால் ₹100 வாங்குகிற பொருள் ₹200 விற்றுட்ருக்கு. அப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது மார்க்கெட் என்ன ஆகும்னா, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஏதாவது ஒரு காரணம், ரீசன் தான் தேவை. ரீசன் கிடச்சிருச்சுன்னா மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அதுதான் இப்போ நம்ம இதெல்லாமே ரீசன். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் இது மாதிரி ஓவர் வெயிட்டேஜ் ஆகும்போது என்ன நடக்கும்னா, மார்க்கெட் ஏதாவது ஒரு ரீசனை தேடும். ஸோ ஒரு வாரா இல்லை இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளேஷன், இந்த மாதிரி நிறையா இப்போ வாட் எவர் இட் இஸ். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்காங்க, இதில் ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய என்ன அப்படின்னா, நாம் ₹100 பொருள் ₹200 கொடுத்து வாங்குறது தான் ஓவர் வெயிட்டேஜ். ஆனால் கம்பேக் என்ன பண்ணும் மார்க்கெட்டுனா, அந்த ₹100, ₹120 இந்த லெவலில் எப்படி சொல்லுவோம், ஸ்டாக்னன்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு கீழே போகாது. அதுக்கப்புறம் பெரிய மார்க்கெட் நியூஸ் இருந்தாலும் போகாது. இதுதான் இதில் நடக்கக்கூடிய பெரிய ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி. இதை நம்ம கரெக்டாக பார்த்துட்டு நம்ம பிளான் பண்ணி நம்ம ஒரு ஷேர்ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ப்ராப்பராக பிளான் பண்ணோன்னா நம்ம நல்ல ப்ராஃபிட்டை பார்க்கலாம். ஸோ கன்க்ளூஷன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் கண்டிப்பாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடக்கும். நம்ம எப்போ வாங்குகிறோம் எப்போ விற்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஸோ மார்க்கெட் இறங்குறதுக்கு காரணம் தான் தேவை. இதெல்லாமே ஒரு ரீசன்.
இப்படி ஏன்னா ஜப்பானில் இருக்க மக்கள் எல்லா காசையும் எடுத்துருவாங்களான்னு இல்லை. ஓகே, அதே மாதிரி உக்ரைன் வார் வந்து 1.5 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ அதனால் என்ன இந்த இடத்துல நடக்கும்னா, ஏதோ ஒரு ரீசன் இருந்துச்சுன்னா மார்க்கெட் இறங்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக்னட் இந்த நியூஸ்லாம், அந்த பேட் நியூஸ்லாம் போனதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் போகும். ஸோ இதுலேருந்து இந்த லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்ல, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பிரச்சனை இல்லை. லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மட்டும் அட்வைசபிள் இல்லை. அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.